ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கான விளாக்குள்ளே போயிடலாம். இது ஒரு சாட்டர்டே சண்டே எடுத்த விளாக் தாங்க. 2 நாள் விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சாட்டர்டே மார்னிங் எடுத்துகிட்டு இருக்கேங்க. சாட்டர்டே மார்னிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரி தான். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வாஷிங் வேலை தான் நடக்குமே. அதோட வீடு க்ளீனிங் பண்ணுறதும் வாஷ் பண்ணுறதும் அன்றைக்கி பூராமே எனக்கு டே வந்து சரியாக போயிடும். அதே மாதிரி கிச்சன் டீப் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். ஒயிட் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க எவ்வளோ அழுக்கு பண்ணாலும் ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து ஒயிட் ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக வந்து ஒயிட் ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிடலாங்க. அது எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி டோர் மேட் எல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டுட்டேன். நான் எப்போவுமே சனிக்கிழமை மதியம் வந்து அந்த துணியை வந்து வாஷ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஈவினிங் போல் ஆயிரும். ஏன்னா 5 நாள் ட்ரெஸ்ஸுமே ஒரு நாள் தான் வாஷ் பண்ணோம். என்னோடது செமி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால வாஷ் பண்ணுறது கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும். பேட்சாக வாஷ் பண்ணி முடிக்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hours கிட்ட ஆயிருங்க. நைட்டு பூரா தண்ணி இருந்த பிறகு மறுநாள் காலையில், இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துகிட்ருக்கேன். காலையில் எழுந்த உடனே கீழே வந்து வாசல் பெருக்கிட்டு அந்த ஃபுல்லாக வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாமே எடுத்து காய போட்டாச்சு. சண்டே மார்னிங் வந்து ஃப்ரிட்ஜு டீப் க்ளீன் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி பண்ணணும், நெய் காய்ச்சணும், அதுக்கப்புறம் ஹேண்ட்மேட் சோப் செய்யணும். அதுக்கப்புறம் கிச்சனில் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து 1 மாதம் ஆனாலும் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கலாங்க. அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க ஒன் பை ஒன்னாக என்னென்ன வேலைலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இட்லி பொடி வந்து ரெடி பண்ணிக்கிட்டேங்க. இட்லி பொடிக்கு 2 கிளாஸ் அளவு நான் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து எண்ணெய் விடாமல் அப்படியே வந்து வறுத்து எடுத்துக்கணும். அதோட 1 கப் அளவு கடலைப்பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. 1 கைப்பிடி அளவு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு, 1 கைப்பிடி அளவு கருப்பு எள்ளு போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதோட கொஞ்சம் மிளகு ஜீரகமும் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 மிளகா வந்து நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு அதில் கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துப்போங்க. அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காய பொடி இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுருவோம். நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிருங்க. நீங்கள் கொஞ்சம் கொரகொரப்பாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். கொஞ்சம் சாஃப்டாக அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். வீட்டில் நமக்கு ரொம்ப வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற டைமில் நமக்கு வந்து சூப்பராகவே கை கொடுக்குங்க. இட்லி பொடி இருந்தது அப்படின்னா நைட் டின்னர் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். தோசை ஊற்றணுமான்னு சொல்லிட்டு ஃபட்டாஃபட்னு இட்லி பொடி வச்சு நல்லெண்ணெயோ இல்லை கடலை எண்ணெயோ மிக்ஸ் பண்ணி இல்லை நெய்யில் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் வந்து தாளிக்கணும். ஊறுகாய் வந்து காஞ்சிருச்சுங்க ஃபுல்லாக. இது வந்து எங்கள் மாமியார் கொடுத்து விட்டாங்க. போன வருஷம் போட்ட ஊறுகாய் தான். அதை நல்லா வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா ஆற வச்சுருக்கேங்க. அது ஆறின பிறகு அந்த ஊறுகாய் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வந்து ஃபுல்லாக முக்கி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கலாங்க. அதுவும் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே கடாயில் முருங்கை பொடி உப்பு தான் ரெடி பண்ண போகிறோமே. முருங்கை கீரை வந்து வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கிது. அப்படி கிடைக்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா தினமுமே நம்ம சமையலில் வந்து முருங்கை பொடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முருங்கை கீரையாகவும் சேர்த்துக்கலாம், பொடியாகவும் சேர்த்துக்கலாம். நமக்கு தினமும் வந்து அந்த கீரை வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து பொடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையை நல்லா வந்து பறித்து க்ளீன் பண்ணி அதை நல்லா வாணலியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. அதை வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு அதோடு நம்ம வந்து உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வறுபடுற கேப்பில் கொஞ்சம் டைம் இருந்தது. அதனால் இந்த மிளகாவெல்லாம் ஃபுல்லாக காம்பு கிள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்கிறதுனால அது ஃபுல்லாத்தையும் கிள்ளிட்டு இந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
நம்ம காம்போடு போட்டு வைக்கிறப்போ அதில் வந்து ஃபுல்லாக வந்து இடம் வந்து பத்தவே பத்தாது, கொஞ்சமான குவான்டிட்டி தான் போடுற மாதிரி இருக்கும். அதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக காம்பு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி அதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணி வைக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதை திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வாணலியில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துடணும். அந்த சூடு இருக்கிறப்பவே கல் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த முருங்கைக்கீரை எல்லாமே அந்த கல் உப்பில் நல்லாவே செட் ஆயிருங்க. அது நல்லா கொஞ்ச நேரம் வறுபட்ட பிறகு அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து உப்பு ஜாடி இருந்தால் அதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஃபில் பண்ணி வச்சிடலாம். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். எந்த சமையலுக்கு வேணாலும் நம்ம வந்து இந்த உப்பை வந்து யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு எதுவுமே ஆகாதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நெய் காய்ச்சறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. நெய் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சணும். அதே மாதிரி ஃப்ரீசரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஃபுல்லாக ஆகிட்டுருக்கு. அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு நெய் உருக்கிறதுக்காக எடுத்து வெளியே வச்சுருக்கோங்க. இப்போ இந்த கல் உப்பு கீரை போட்டு வச்சோம் இல்லைங்களா, அது வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த கல் உப்பு வந்து ஃபுல்லாக வந்து உப்பு ஜாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. இந்த ஐஸ் வந்து நம்ம வெண்ணெய் திரட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆடை ஒரு 2-3 மாதம் நான் சேர்த்து வச்சுருக்கேங்க. ரொம்பவே சூப்பராக க்ரீமியாக இருக்கும். பால் வந்து நான் பால்காரர்கிட்ட வாங்குகிறேன். எனக்கு வந்து மாட்டுப்பால் கிடைக்குது. அதனால் வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்து கிடைக்கும். நல்லா பாலை காய்ச்சிட்டு நைட்டில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் வந்து நம்ம காய்ச்சறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆடை எல்லாம் கிடைக்குங்க. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து நெய் வந்து வீட்டிலையே காய்ச்சிடலாம். நெய் வந்து காஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதுக்குள்ளே வந்து சோப் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சோப் தான் ரெடி பண்ணியிருக்கேன். சார்கோல் சோப் தான் ரெடி பண்ணேன். பாப்பா வந்து அம்மா சார்கோல் பண்ணுங்கள் இந்த முறை, அப்போ தான் கொஞ்சம் வந்து எனக்கு ஸ்கின் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் சோப் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு நல்லா வந்து ஆலோவேரா பெட்டல்ஸ் வந்து ஒரு 5-6 பெட்டல்ஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா சோப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சோப் யூஸ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் கிட்ட அது வந்து நல்லா வந்து காயணும். அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். இது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய வந்து தேங்காய்லாம் உடைச்சிருப்போம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி கழுவிட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கேங்க. அதை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு. அந்த கேப்பில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ரெடி ஆயிடுச்சு வெண்ணெய். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அதை எடுத்து நம்ம நல்லா வந்து உருட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த வெண்ணெய் எல்லாமே சூப்பராக இந்த மாதிரி தண்ணியாக வந்துடும். அப்போ ப்ளெயின் வாட்டரில் நம்ம போட்டு அதை நல்லா வந்து திரும்பவும் அலசி எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இரும்பு கடாயில் போட்டோம் அப்படின்னா சூப்பரான மணலான நெய் வந்து வீட்டிலேயே ரெடி ஆயிரும். இந்த நெய் காய்ச்சிறப்ப அந்த தெருவே ஃபுல்லாக மணமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரியே இருக்குங்க. ட்ரெஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா மேலே போடாமல் கீழேயே தான் பால்கனியில் காய வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டேன். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பொரியல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய வந்து இந்த அழுக்காக இருந்தது கோல்டு ஸ்டட் எல்லாமே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சமாக சர்ஃப் அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். காலையிலேயே ஊற வச்சுட்டேன். ஈவினிங் தான் வந்து இது எல்லா வேலையும் முடித்த பிறகு உட்காந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கோல்டெல்லாம் நம்ம பாலிஷ் பண்ணாமல் நாமளே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் போட்டு ஒன்றும் இல்லை, சர்ஃபும் லிக்விடு தான் போட்டிருக்கேனே, அது போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக புதுசு போல் சூப்பராக இருக்கும். இது வந்து மறுநாள் எடுத்துகிட்ருக்கேன். சோப் பாருங்கள் சூப்பராக மோல்டுலேருந்து எடுத்தாச்சு. எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகான சார்கோல் சோப் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 1 இயர் இல்லை 2 இயர்ஸ்க்கே வந்து சரியாக போயிடும். எனக்கு, அம்மாவுக்கு, மாமியாருக்குன்னு எல்லாருக்கும் கொடுத்துருவேன். நம்ம காய்ச்சின நெய் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் கிட்ட கிடச்சிருக்கு. ரொம்பவே சூப்பரான மணலான பியூரான ஒரு நெய் கிடச்சிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பால் வாங்குறீங்க அப்படின்னா. ஊறுகாவும் தாளிச்சிட்டேங்க. அதையும் எடுத்து ஒரு கண்டெய்னரில் வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற அந்த டைமை வந்து நான் இப்படி தான் எல்லாமே வந்து வேலை பண்ணி வச்சுப்பேன். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.